ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுக்கு தேவையான ஸ்டடி வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஓகேங்களா. ஸோ வேர் டு ஸ்டடி எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. இது வந்து தமிழக அரசால் ரெஃபர் பண்ணி அவங்க வந்துட்டு வேர் டு ஸ்டடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ பதிவு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே இது வந்து ஃபேக்கு, இது வந்து வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் நண்பர்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் லோகோவோட க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற யாருமே கவர்மெண்ட் லோகோ, கவர்மெண்ட் சிம்பிள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரில. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லலாம், தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லலாம், தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறதா இது. நிறைய வந்துட்டு ஃப்ரீ சோர்ஸஸில் கொடுத்துட்ருக்காங்க, ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ், ஃப்ரீயாக வந்துட்டு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து தான் நமக்கு வந்துட்டு இந்த வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 1 சயின்ஸுக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யாரோட வேர் டு ஸ்டடியும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேர் டு ஸ்டடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர்ட் பை எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்கல்ட்டி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற மணிகண்டன் பிரபு அண்ட் ரஞ்சித் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேர் டு ஸ்டடி ஓகேங்களா. ஸோ சயின்ஸை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸ் தேர்வு பள்ளி புத்தகங்களை மட்டும் படித்தால் போதுமானது. அதுவும் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் குரூப் 4 ப்ரிலிம்ஸ் வந்து இது செய்திருக்கணும். ஸோ இந்த தேர்விற்கு 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகத்தை மட்டும் சயின்ஸ் புக்ஸ் வந்துட்டு படித்தா ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு யூனிட் 1 சயின்ஸுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி. ஸோ எங்கெங்கே எந்தெந்த டாபிக் அப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அந்த டாபிக் மட்டும் இந்த 3 months கொஞ்சம் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ் போன்ற தேர்வுகளுக்கு முற்றிலும் இலவச வகுப்புகள் போட்டித் தேர்வில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் அனைவரும் இதில் வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வகுப்புகளில் வாரத்திற்கு ஒரு முறை மாதிரி தேர்வு, ஸோ டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வகுப்பிற்கு வராமல் தேர்வை மட்டும் எழுத விரும்பும் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் ஜாயின் அவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டெலகிராம் சேனல். ஸோ இந்த டெலகிராம் அஃபிஷியல் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே வரும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி எழுதுறதுக்கு இதில் வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் சரி இப்போவும் ஒவ்வொன்றா வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை டெஸ்ட் எழுதணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 2 ஜாகிரஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாகிரஃபி வந்துட்டு 10 கொஷின்ஸு, குரூப் 4 வந்துட்டு 5 கொஷின்ஸு அப்படிங்கிற மாதிரி எந்த டாபிக் எந்த எக்ஸாமில் வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு வேலிடேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முதலில் பள்ளி புத்தகங்களை படித்து முடித்து விட்ட பிறகு அவுட் சோர்ஸ் புத்தகங்களான அட்லஸ் புத்தகங்களை ரெஃபரன்ஸ்க்காக படியுங்கள் அப்படின்னு
ரெஃபரன்ஸ்க்காக வந்துட்டு படியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது மஸ்ட்டு 10th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே லோயர் கிளாஸஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து 10th வரைக்கும் இது படித்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் அதுவே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ 11th கொடுத்துருக்காங்க. 11th வளிமண்டலம், பேணத்தகுந்த மேம்பாடு அப்படின்னு சொல்லி 11th 12th எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எது வரைக்கும் கவர் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கொஷின்ஸ். குரூப் 1 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதோட வீடியோவும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ டைம் கிடைக்கல அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ டாப் டு பாட்டம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ எங்கே இருக்குது? 6th புக்கில் இருக்குது. 9th பண்டைய நாகரிகங்கள் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேஜ் 27 to 32க்குள்ளே தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. மேலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எகிப்து நாகரிகங்கள் அது ரிலேட்டடாக மேலே கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து வந்துட்டு வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர். ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடியதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் ஸோ அது வந்துட்டு ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். ஸோ அது படித்தா போதும். 12th to 18th பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் படித்தா போதும். அண்ட் 11th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ அது ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குப்தாஸு, டெல்லி சுல்தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவும் பிரச்சனை இல்லை. 3 months இருக்குது படிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ நமக்கு ஒரு ஜாப் வந்துட்டு வேணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த 3 months யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் நினைக்கக்கூடிய டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி 15 கொஷினுங்க. இதுலேருந்து 15 கொஷின் கேட்பாங்க. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 40 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஸோ இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முதல்ல பள்ளி புத்தகங்களை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய என்ன புக் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு அண்ட் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் புக்கையும் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரெஃபர் பண்ணது தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு 2 days 1 weekக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டேன். ஸோ எந்த புக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் சேம் இதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த புக்கை வாங்காதீங்க அந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எவ்வளவோ ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நமக்கான பொசிஷன், நமக்கான ஒரு சீட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ எங்கேருந்து படிக்க சொன்னாலும் நம்ம படித்து தான் ஆகணும். எங்கேருந்து கேட்பாங்கன்னு கூட தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த புக்கை வாங்காதீங்க அந்த புக்கை வாங்காதீங்க, இதுலேருந்து படித்தா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. யூனிட் 5 பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு குரூப் 4ல் 20 கொஷின்ஸு. ஸோ எக்கனாமிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எக்கனாமி வந்துட்டு ரொம்ப மாட்ரேட்டாக படித்தா போதும். பட் இதில் வந்துட்டு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 50 கொஷின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வேர் டு ஸ்டடி ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்கூல் புக்ஸை வந்துட்டு படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அவுட் சோர்ஸ் வந்துட்டு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்களுடைய புக்கும் ஸோ தமிழுக்கும் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 புக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் அவுட் சோர்ஸஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா ஸோ இதெல்லாம் நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறக்கே டைம் பத்தாது. ஸோ இது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதி ஆயோக் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். நிதி ஆணையம் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் சரக்கு மற்றும் சேவை வரி இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அண்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இருக்குமே ஸோ அதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தாலும் ரிப்பீட்டடாக அதிலேருந்து மட்டும் கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 6 வந்துட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா குரூப் 4 20 கொஷின்ஸு. இதுக்கு வந்துட்டு அவுட் சோர்ஸ் புக் பார்த்துட்டிங்க அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி அவர்களுடைய புக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்துட்டு புக்ஸில் வந்துட்டு நிறைய இதில் இருக்காது ஒரு சில விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அவுட் சோர்ஸை தேடி தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 1 மார்க்குக்காக போக வேண்டியமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வரவங்கள வேலை வாங்கி போகிறவங்கள பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும். நம்ம வந்துட்டு ஜாப் வாங்கி எப்போ போகிறது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் என்னென்னா ப்ரீ பிளான்டாக எடுத்து வாங்கி வச்சு படிக்கணுமோ படிங்க. ஓகேங்களா? மேக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீசனிங் மேக்ஸ் வந்து 15 மார்க்கு, ரீசனிங் வந்துட்டு 10 மார்க்கு. ஸோ இது ஆல்ரெடி தெரியும் நமக்கு. ஸோ 25 கொஷின்ஸு. ஸோ இது வந்துட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு 7 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் எல்லா கொஷின்ஸ்லேயுமே எல்லா டாப்பிக்லேயுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் மஸ்ட்டு தான். பட் மேக்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டு 7 இயர்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே கொடுத்துட்டாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி. ஸோ வேர் டு ஸ்டடி மேக்ஸுக்கு வேறு எங்கேயுமே போக வேண்டாம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 7 இயர்ஸ் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கும் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு நான் சொல்லும்போது இதெல்லாம் வந்துட்டு படிக்க தேவையில்லை அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்க வந்துட்டு வேலிடாக எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இலக்கணம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இலக்கணம் வந்துட்டு 25 கேள்விகள். ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, குரில் நெடில், சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், ஸோ லகர வேறுபாடு, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு இதை படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அண்ட் இந்த எக்ஸாமில் தெரிஞ்சிருங்க எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்க, வேர் டு ஸ்டடி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அண்ட் வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருக்குற மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் சிலபஸில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு இந்த எக்ஸாமில் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிளாரிஃபை ஆகிரும். ஆனால் இந்த எக்ஸாமில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்லேயே முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போகிறத பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒழுக்கமுடைமை 10th ஓல்டு புக்கு, 10th நியூ புக்கு. ஸோ ஒவ்வொரு டாபிக் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்து அது எங்கே கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஔவையார் பார்த்துக்கோங்க எத்தனை இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. ஆசிரியர் பாருங்கள், காயிதே மில்லத், கண்ணதாசன் அவர்கள், குன்றக்குடி அடிகளார், வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியார் பற்றிலாம் கண்டிப்பாக கொஷின் வந்தே தீருங்க. போன குரூப் 4லேயே 2 கொஷின் 2 இடத்துல வந்துருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்லேயுமே கேட்டிருந்தாங்க. தமிழொலி, உத்திரங்கண்ணனார், நாமக்கல் கவிஞர். ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப. ஸோ யாராவது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஸோ எனக்கு எப்படி படிக்கணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய 3 months கரெக்டாக ப்ராப்பராக ஃபுல்லாக லைன் பை லைனாக ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வந்துட்டு அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அது கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த டெலகிராம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல். ஸோ அதில் கூட விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ சோர்சஸ், ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ மாதிரி டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு அண்ட் பிடிஎஃப்ஸு எது கிடைச்சாலும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், என்னோடய சேனல் லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.